செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு மண்டேக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்று நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைடு ரேலி, அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி, அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ் மண்டே இண்டிவிஜுவலாக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ், ரேஞ்சஸ் எல்லாம் உடனுக்குடன் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. இது நம்மளுடைய ப்ரீமியம் குரூப். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இண்டிசஸ் ரிலேட்டட் அப்படின்னா ஓஐ டேட்டாஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸ்னால் நம்ம இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் லைவில். அதே மாதிரி ப்ரீமியம் குரூப்பில் இண்டிசஸ் எப்படி நம்ம இஓடியில் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸை இஓடியில் அனலைஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை எவ்ரி ட்ரேடிங் டே ஏர்லி மார்னிங் 6 to 7:30 நம்மளோட குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டியில் கால் மற்றும் புட், அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் கால் புட். ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணும்போது ரெண்டு சைடில் உள்ள ஸ்ட்ரைக்லேயுமே எவ்வளோ பையிங், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துட்றோம். ஸோ நான் இன்றைக்கி எந்த சைடில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எவ்வளோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:08 9:15 நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா 9:12 கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டிக்கு. அதே மாதிரி நிஃப்டிக்கு 9:12 எல்லாமே கொடுத்துட்டோம். நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இதெல்லாம் நம்மளோட ப்ரிடிக்ஷன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, லைவில் உங்களோட அனாலிசிஸ் நீங்கள் பண்ணும்போது இது நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரிடிக்ஷனை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துறோம். ஸோ லைவில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும்போது ஒரு இடத்துலையும் நம்ம இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நான் பிரேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற எல்லாமே நம்ம லைவில் அனலைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஸ்ட்ரைக் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ கொடுக்கறதில்ல. இஓடியில் அனலைஸ் பண்ணி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கால்ஸோ டிப்ஸோ கொடுக்கறதில்ல. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், டைரக்ஷனல் வியூ, நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எவ்வளோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய காமன் குரூப்பில் கொடுத்துருந்தோம். வெள்ளிக்கிழமை கரெக்டாக ஒரு 10:20 பிரேக் அவுட் லெவல். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனிச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் 55,684 இதுதான் எக்ஸ்பெக்டிங் லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். எத்தனை மணிக்கு அப்படின்னா 10:20. ஸோ அதே மாதிரி இங்கே ஃபெயிலியர் ஆகிருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ கேண்டில் இதை பிரேக் பண்ணணும். ஒரு க்ளோஸான ஒரு ஸ்ட்ரென்த்தான பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் மேலே மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் சைடு வந்துச்சுன்னா ஒரு ஸ்லோ மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்கும். டே ஓப்பனை பிரேக் பண்ணிச்சுன்னா தான். ஸோ இது நம்மளுடைய காமன் குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நியர்லி ஒரு 1:40 to 2 o'clock நியர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டார்கெட் லெவலை போய் ரீச் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து டவுன் சைடில் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட காமன் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு ஓவராலாக நம்ம முன்னாடி ஒரு வியூ பார்த்துருவோம். நிஃப்டி எப்படி இருக்குது, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ நேற்று ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ரைஸ் ஆகிட்டு சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு போயிருந்தாங்க இல்லையா.
ஸோ இந்த ஹையிலேருந்து ஸோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே அகைன் வந்தால் ஒரு ஸ்லோவான மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்பர் சைடு அப்போ நம்ம எந்த சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது இருக்குது இல்லையா, நேற்றோட அதாவது வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இருக்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான இதை பிரேக் பண்ணாங்க 24,754 பிரேக் பண்ணாங்கன்னா 24,850 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த லெவலையும் மார்க் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணாங்கன்னா டவுன் சைடில் ஒரு நல்ல ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் சைடு வராங்க அப்படின்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவல்லேருந்து ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஏறினாங்க, அகைன் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஒரு டவுன் சைடு வந்தாங்க. பட் இம்மீடியட்டாக அதுக்கு ரியாக்ட் ஆகி மேலே போயிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட்டை அகைன் அவங்க விடுறதுக்கு விரும்பலை அப்படின்றது, செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து விடுறதுக்கு விரும்பலை. ஸோ அங்கேருந்து அப்படியே மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த லெவலில் வந்தால் இங்கேருந்து அகைன் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த லெவலையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோவில் இருந்து இந்த லோ, ஸோ இதோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எல்லோ கொடுத்துப்போம். ஸோ இந்த எல்லோ இருக்கு இல்லையா, எல்லோ வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ஹை கண்டினியூஸாக ரிஜெக்ட் ஆனது இந்த லெவலில் தான், இந்த லெவலில் தான் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. அதேமாதிரி அகைன் அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்பர் ரேஞ்சை பிரேக் டச் பண்ணிவிட்டு ரிட்டன் ஆகும்போது தான் இந்த லெவலுக்கு போய் ரீச் ஆகிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லெவலில் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கோங்க. அகைன் இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு சின்ன புஷ்பேக் இருக்கும். இந்த லெவல் வந்தால் ஒரு அகைன் நல்ல பவுன்ஸ் பேக் ஆகி நல்ல ஒரு மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஓவராலாக 24,750க்கு மேலே பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 24,850 வரைக்கும் மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் 24,583ன்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். வெள்ளிக்கிழமையோட லோ பிரேக் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைடு ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,700. 24,700 ஒரு நல்ல டை ஆஃப் ஆர் போயிட்டுருக்குது. ஸோ அதே மாதிரி 24,800லேயும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,600, 500, அதுக்கு அடுத்தபடியாக 24,000. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 24,900, 24,900, ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 25,000. ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,700லேருந்து 24,800லேருந்து 600ன்றது ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம அப் ஆர் டவுன் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் இன் ஓஏயில் புட்டை விட கால் சைடில் டபுள் டைம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக மண்டே புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சுட்டு நம்ம நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட சார்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹை இருக்கு இல்லையா, இதிலேருந்து இந்த லோ வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்விங் லோ இருக்குது இல்லையா, இன்ஸ்டண்ட்டாக நிஃப்டிலையும் அந்த இடம் ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ அதே டைமிங்கில் வந்து இன்ஸ்டன்ட் கேண்டில் ஸோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும், அப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும் சார்ட் பார்க்கும்போது. ஓகே, ஸோ இந்த லெவல் இருக்கு இல்லையா, இதை மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரைடேவோட ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் லெவல் 55,165ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகைன் இந்த ரேஞ்சுக்கு நம்மளோட இந்த ஸ்விங் லோவுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்து 55,333ன்ற இந்த லெவல்லேருந்து அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்பர் சைடு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே போன மாதிரி ஒரு ஸ்லோவான மூமெண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த லெவல் 55,688ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணாங்கன்னா 55,980ன்ற இந்த லெவல் வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த லெவலில் நம்மளுக்கு பாஸ்ட்டாக, ரொம்ப பாஸ்ட்டாக இல்லாமல் நியரர் பாஸ்ட் லெவலில் ஏதாவது ஒரு லெவல்ஸ் இருக்குதா அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதோ இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 5ஆம் தேதியோட ஓப்பனிங்கை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்காங்களே, ஸோ அந்த ஹையை தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல இருந்தால் நல்லா ரிஜெக்ட் ஆகி அகைன் ஒரு மூமெண்ட் போயிருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ரியாக்ட் ஆகிருக்கு. மேஜராக அந்த இடத்துல ரிஜெக்ஷன் நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்போ அந்த லெவலையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கிளியரான வியூ கிடச்சிருச்சு இல்லையா, நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே பாக்ஸ் பண்ணியிருக்க இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, 55,331லேருந்து 55,591ன்ற இந்த லெவலுக்குள்ளே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஃப்ரைடே மாதிரி ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 55,331லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா 55,165 இருக்கும். ஏன்னா நம்ம நிஃப்டியில் சொன்னதான். ஸோ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட்டை விட அவங்க விரும்பலை. அதனால தான் இங்கேருந்து இம்மீடியட்டாக ஒரு ஆப்போசிட் கேண்டில் வந்து அப் சைடில் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஒரு பவுன்ஸ் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டே ஓப்பனை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஃபால். அதேமாதிரி அப்பர் சைடுக்கு கன்ஃபர்மேஷனான லெவல் 55,688. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இங்கே உள்ள கேப் ஃபில்லிங் ப்ராசஸ் நம்மளுக்கு கேப் ஃபில்லிங்காக அப் சைடு ரேலி போகிறதுக்கான பாசிபிள் 55,980. இதற்கு நடுவில் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னா 55,849. ஓகேவா, பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 55,500. 55,500ன்றது ஒரு நல்ல ஃபைட்டிங் லெவலாக இருக்குது. அதே மாதிரி 56,000 ஒரு நல்ல ஃபைட்டிங். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 56,500, 57,000. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 55,500, 54,500, 54,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட் அண்ட் கால் ரெண்டு சைடுமே ஈவனாக பில்ட் ஆகிட்டு இருக்காங்க. சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே நம்மளுக்கு புட் சைடில் ஓஐ வைண்ட் அப் ஆகிருக்கிறது இங்கே நம்மளுக்கு கிளியராக இருக்குது. ஸோ மண்டேவை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு இண்டிசஸுமே புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் டேஷ்போர்ட் பார்த்துருவோம். ஸோ ஓவரால் டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓவரால் ரெண்டு இண்டிசஸுமே ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் தான். ரெண்டுமே ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட் தான், டவுன் சைட் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ நிஃப்டி பேங்க்கில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ரோச்சிங் லெவலும் டவுன் சைடில் கரண்ட் மார்க்கெட் இருக்கிறதுக்கு டவுன் சைடில் தான் அப்ரோச்சிங் லெவல் இங்கே வச்சு க்ளோஸ் ஆகிருக்காங்க, நெகட்டிவில் தான். நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ரெண்டு லெவல் ஹைலைட் ஆகிருக்குல்ல. ஸோ கால் அண்ட் புட் ரெண்டுத்துலையுமே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு நியராகவே நம்மளுக்கு ஓஐ பில்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு இங்கே இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் ஒரு லெவல் தான் நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்காங்க. ஆனால் கால் சைடில் நம்மளுக்கு 3 லெவலும் ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ ஓவராலாக கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டுக்கு நியராகவே. நம்மளுக்கு இங்கே நெகட்டிவ் அப்ரோச்சும் இருக்குது. ஸோ இதை தான் நம்மளுக்கு இங்கே நிஃப்டியில் நியராகவே ரெண்டு சைட்லேயுமே இருக்கிறதுனால ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஒரு ஸ்லோ மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே நிஃப்டி பேங்க்கில் ஒரு நல்ல மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற கண்டிஷனில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓகே, இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க.
நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,500லேருந்து 25,000. ஸோ ஒரு 500 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு குட் மூவ், நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். பிரேக் அவுட் நம்மளுக்கு வரல. ஸோ பிரேக் ஆனிச்சினாலும் ஒரு வீக்கான பிரேக், ஒரு ஸ்மால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஹியூஜ் கேப் டவுன் இல்லையா, இன்னும் கேப் ஃபில்லிங்கே நடக்கல. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் சைடில் பாசிபிள், ஒரு அப் ட்ரெண்ட் போகிற பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னா 24,700. ஸோ 24,700 க்ளோஸ் ஆயிருக்காங்க. 24,500ன்றது நம்மளுக்கு லோ லெவல். அதே மாதிரி வீக்லி டவுன் சைட் மூவுக்கு பிரேக் அவுட் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ அது பார்த்தோம்னா வீக்லி ரேஞ்சில் 24,521. ஸோ இதை ரவுண்ட் பண்ணோம்னாலும் 24,500 வரும். ஸோ 24,500லேருந்து 24,550ன்ற இந்த லெவல் இருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது இந்த 24,500க்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் அவங்க திருப்பி இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 25,000 வரைக்கும் மேலே ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 55,000லேருந்து 58,000ன்றது ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், பிரேக் வந்து ஒரு டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. வீக்கான பிரேக், அதாவது ஒரு ஸ்லோவான அப் அண்ட் டவுனோட கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்பர் சைட்னாலும் ஒரு சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இந்த சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏன் வீக் பிரேக்ன்றனா, ஸோ இண்டிசஸில் மூவ்மெண்ட் இருக்கும், ஸ்ட்ரைக்கில் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கிறது, ஒரு ஃப்ளாட் மூவ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு பிரேக்கிங் கண்டிஷன் கிளியராக இல்லை, ஒரு வீக்கான அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 55,500. ஸோ 55,500 க்ளோஸ் ஆகிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்திருக்குது 55,000ன்றது லோ லெவல் ஆஃப் சப்போர்ட். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா வீக்லி பிரேக் அவுட் டவுன் சைடுக்கு பார்த்தோம் அப்படின்னா 55,084. ஸோ 55,000லேருந்து 55,100ன்ற அந்த லெவலை பேங்க் நிஃப்டியில் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி 55,000 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது 24,500லேருந்து 24,550 அப்படின்ற அந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் 55,000லேருந்து 55,100ன்ற அந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு மண்டேக்கு உண்டான என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓஐ டேட்டாஸ் இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் நம்மளோட லைவில் இண்டிசஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸ்லாம் நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி ஒருத்தர் சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு பையிங் டிப்ஸோ கால்ஸோ கொடுக்குறதில்ல. என்னோட ப்ரிடிக்ஷன், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னவோ அதை தான் நான் வந்து நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே மற்றபடி எந்த ஒரு பையிங் டிப்ஸோ கால் சர்வீஸோ நம்ம பண்ணுறதில்ல. ஓகே, மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க்கெட்டில் 100% லாஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ட்ரேடிங் நாலேஜை எவ்வளோ டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.